விஜய் டிவில சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் அது போக சுந்தரி சீரியல் எல்லாருனாலையும் மறக்க முடியாது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஹீரோயினோட ரூமும் இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடியுடைய ஃபோட்டோ வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பூங்கொடி சீரியல்ல வரக்கூடிய கிச்சன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து ஹோம் டூர் சீரீஸ்ல புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டோட பேர் வந்து நாச்சியார் ஹவுஸ். இந்த வீட்டுல வந்து சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் இந்த மாதிரி நிறைய டிவி சீரியல்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு மண்டபத்துக்கு பூ கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க பணத்தில் வந்து அவங்க பணம் கொடுக்காம மேனேஜர் வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த சீனுமே வந்து இங்கே தான் சுற்றி எடுப்பாங்க. ஸோ அவங்கள உள்ள வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஓனர் வந்து வீட்டு வாசல்லேருந்து வெளியில் வருவார். வந்து இங்கே காரில் நிற்கும் போது அந்த ஹீரோயின் வந்து அவர்கிட்ட போயிட்டு இப்படி நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற சீன் வந்து சுத்தி இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம நாச்சியார் ஹவுஸில் எந்தெந்த சீரியல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கரண்ட்டாக வந்து பூங்கொடின்ற சீரியலில் பூங்கொடியுடைய வீடு வந்து இதுதான். அது போக சுந்தரி சீரியல் எல்லாருனாலையும் மறக்க முடியாது. அப்போ வந்து கார்த்தியுடைய அப்பா வந்து இறக்கக்கூடிய ஒரு டெத் சீன் வந்து இருக்கும். அது வந்து இந்த பிளேஸ்ல தான் எடுத்திருக்காங்க. வணக்கம், இது வந்து நாச்சியார் ஹவுஸ். இந்த ஷூட்டிங் ஹவுஸோட மேனேஜராக இருக்கேன் நான். இந்த மாதிரி வீடுங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் நிறையா பண்ணிகிட்ருக்கேன் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு, ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு, க்ரீன் மேட் ஸ்டுடியோ இது எல்லாமே நான் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கண்ட்ரோலில் இந்த வீடும் நம்மக்கிட்ட இருக்குது. மேனேஜராக அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமாக போயிட்டுருக்கிறது பூங்குடின்னு ஒரு சீரியல் சன் டிவியில் போயிட்டுருக்கு. அந்த வீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வாங்க. இதுதான் அவங்க அந்த ஃபேமிலி ஃபோட்டோ, பூங்குடியோட ஃபேமிலி ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா பூங்குடி மட்டும் இல்லை, நிறைய சீரியல்ஸு, வெப் சீரிஸு, மூவிஸு எல்லாமே இதில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட சுந்தரி இதில் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, தங்கமகன் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. இது மாதிரி சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாருடைய சீரியலும் போகிறாங்க. அது எல்லாமே வெப் சீரிஸு, யூடியூப் சேனல்ஸு எல்லாமே இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடை வந்து எப்படி வேணால் பண்ணிக்குவாங்க. இதுதான் ஹால். பூங்கொடி சீரியல்ல வந்து பூங்கொடியுடைய வீடு இதுதான். இதுதான் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ ஃபேமிலியாக நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் சீன் எல்லாமே வந்து இந்த ஹாலில் தான் ஷூட் பண்ணுவாங்க. இந்த சேரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும், அவங்க அப்பாவுடைய சேர். ஸோ ஹாலில் அப்படியே ஒரு ஓவர் வியூவாக பாருங்கள். இது எல்லாமே வந்து அந்த சீரியலில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பூங்கொடியுடைய அப்பாவுடைய ரூம் தான். உள்ளே வந்தீங்கன்னா இவர் தான் பூங்கொடியில் வந்து பூங்கொடியுடைய அப்பா ரோலில் நடிக்கிறவர். அவரோட ஃபோட்டோஸ் வந்து வரிசையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே நிறைய சீன்ஸ் எடுத்துருப்பாங்க, உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ. இது வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து அவங்க பசங்களோட ஃபோட்டோ. பிகாஸ் அவங்க அந்த சீரியலில் வந்து ஒன்லி அவங்க பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப இதெல்லாம் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா பூங்கொடி வந்து கேர்ள் பேபின்றதுனால அவங்க அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ரூமில் வந்து அவங்க பசங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரூமில் போயிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பூங்கொடி சீரியல்ல வரக்கூடிய கிச்சன் தான். இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நீங்க, குக்கிங் சீன்ஸ். இதெல்லாம் வந்து அவங்க அம்மா, பூங்கொடி இவங்கெல்லாம் வர மாதிரியான சீன்ஸ் எல்லாமே இங்க பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைனிங் டேபிள். ஸோ டைனிங் சம்மந்தப்பட்ட எல்லா சீன்ஸுமே வந்து பூங்கொடி சீரியலில் இங்கே எடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சீன் வந்து ரிலேட் பண்ண முடியும். பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. இது வந்து பூங்கொடியுடைய அண்ணா அண்ணியுடைய ரூமு. உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குது. இவங்க தான் அவங்க அண்ணி. அண்ட் தென் அவங்க அண்ணா அண்ணி ஃபோட்டோ இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இங்க நடக்கிற சீன்ஸ் எல்லாம் இந்த ரூமை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிலேட் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மேலே போகிறோம். அங்கே தான் வந்து ரிமைனிங் அந்த ரெஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸுடைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டில் நடந்து வர சீனு, அந்த மாதிரி ஹீரோயினோ அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க பிரதர்ஸோ யாராவது நடந்து வர சீன்லாம் வந்து இங்கே தான் வச்சு எடுத்திருப்பாங்க. வாங்க அப்படியே மேலே. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரூம் வந்து பூங்கொடி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்க பூங்கொடியுடைய ரூம் தான் இது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பூங்கொடியுடைய போட்டோ வந்து இருக்கு. ஸோ இந்த ஹீரோயின் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூங்கொடி சீரியல் பாக்குறவங்களுக்கு. இது வந்து பூங்கொடியுடைய பெட்டு. கர்டைன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் ஷேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ரூம்ல நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து இதுல தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பூங்கொடியுடைய ரூமு. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடியது வந்து பூங்கொடியுடைய பிரதருடைய ரூமுக்கு தான். நம்ம இருக்கிறது வந்து பூங்குடியுடைய பிரதர் ரூம் தான். ஸோ இதுதான் அந்த ரூம், பார்த்துக்கோங்க ஃபுல் வியூ. இதுதான் கீழே வந்து நாச்சியார் ஹவுஸுடைய ஃபுல் வியூ வந்து. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சீன்ஸ் வந்து இங்கே எடுத்திருப்பாங்க. இருக்கக்கூடியது வந்து பால்கனி. இங்க வந்து நிறைய சீன்ஸ் வந்து பூங்கொடியில எடுத்திருப்பாங்க. ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து அங்க கீழே அப்பா என்ன பேசுறாங்க அப்படின்ற பார்க்கக்கூடிய கான்வர்சேஷன் சீன் எல்லாம் வந்து இங்க இருந்து தான் ஒளிஞ்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட் சைட் வியூ ஆஃப் நாச்சியார் ஹவுஸ். பூங்கொடி சீரியல்ல நடக்கக்கூடிய பூஜை அறை சீன்ஸ்லாம் வந்து இங்கே தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ண முடியும். கூடியது வந்து மொட்டை மாடி. இந்த வீட்டுடைய மொட்டை மாடி. அங்கே வந்து மொட்டை மாடியில் நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. வாங்க. ஸோ இதுதான் வந்து மொட்டை மாடி. இந்த துணி காய போடுற சீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் வியூ இதுதான். ஸோ இதுதான் ஃபுல் ஹோம் டூர் ஆஃப் நாச்சியார் ஹவுஸ். இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஹீரோயினோட ரூமும் இருக்குது, அவங்களோட பிரதரோட ரூமும் இருக்குது. ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளேயே படிக்கட்டு வச்சு அந்த மாதிரி நடக்கக்கூடியது. ஸோ இந்த ஹோம் டூர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
இங்க வந்து என்னென்ன சீரியல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்டா வந்து சன் டிவில பூங்கொடி, அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசையில சில சீன்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும், தங்க மகள், சண்டைக்கோழி, சுந்தரி, இனியா, இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஹோம் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க சீரியல் ஃபேன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த இதுல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை ஃப்ரம் பிரீத்தி.